வருமானிப்போம். அவன் முதல்ல சொல்ல வேண்டியது நம்பர் 1 நல்லா இருக்கும் போல இருக்கும். 2வது ஏன்னா இது தினசரிக்கு சொல்லணும். அதுக்குதான் திரும்ப திரும்ப சொல்றேன். இது வயசுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும், மத்தவங்களுக்கு இல்ல. எப்ப ஞான பயணத்துல நான் போறேன், உண்மையிலேயே நான் ஞானத்துல போறேன், எந்த கஷ்டம் என்ன ஒட்டக்கூடாது, எந்த எதிர்ப்பு எனக்கு வரக்கூடாது, என் நிலைமை அப்படியே மாறணும்னு சொன்னா இது இத போனாதான் முடியும். கண்டக்டர் பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே டிக்கெட் வாங்கிட்டேன் சார், ரிசர்வ் பண்ணணும், கூப்பன் காட்டணும். அதே மாதிரி ஞான பயணத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா இதை நீங்கள் மனனம் பண்ணி சொல்லிக் கொண்டிருந்தால் அதுதான் உங்களுக்கு அக்செப்டன்ஸ் ஆகும். நல்ல ஞாபகம். அவ செகண்ட் முதல் வாக்கு சரிதானா? 3வது நானே நீயாக இருந்தோம் நீ மட்டுமே இருப்பதாக நினைக்கிறாயே, அதுதான் மாயை. அதுதான் மாயேன்னு வரலாம், இதுதான் மாயேன்னு கூட வரும். இப்ப நீங்க சொல்லக்கூடிய இதுதான் மாயேன்னு சொல்லு. இறைவாக்குல அதுதான் மாயேன்னு இருக்கும் இல்லையா? எத்தனாவது வாக்கு? நினைப்பில் 13வது வாக்கு இல்லையா? நானே நீயாக இருந்தும் நீ மட்டுமே இருப்பதாக நினைக்கிறாயே, அதுதான் மாயேன்னு இருக்கும். இங்க அது அல்ல, இது. ஏன்னா உங்களுக்குள்ளேல இருக்குது இல்லையா? இறைவேத்துல சொல்லும் போது அதுன்னு சொல்லலாம், உங்களுக்கு சுட்டி காட்டி சொல்லப்பட்டது, இறைவனிடம் வந்தது. இப்ப இது நீங்களே உங்களுக்கு சொல்லக்கூடியவா, அதனால இதுன்னு சொல். அத நீங்க நோட் பண்ணீங்க. பழைய பழக்கத்துல சங்கல்பத்திலே போட்டுறாங்க, அதுதான் வெளியில போயிடும், விட்டுறக்கூடாது இல்லையா? நானே நீயாக இருந்தும் நீ மட்டுமே இருப்பதாக நினைக்கிறாயே, இதுதான் மாயை. இதுதான் மாயை. நன்றாக ஞாபகம். இத 3வதாக சொல்லணும். இப்ப இதுதான் மாயேன்னு இறைவாக்கு சொன்ன உடனே அப்போ இறைவாக்கு உங்களுக்கு சொல்லுது. இறைவாக்கு என்ன சொல்லுது? இதுதான் மாயேன்னு சொல்லுது. நல்ல ஞாபகம் இல்லையா? இதுதான் மாயன்னு எது சொல்லுது? இறைவாக்கு சொல்லுது. இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப நீங்க என்ன பதில் சொல்லுன்னா, போதும் போதும் எனக்கு அந்த 4 லைன் சொல். போதும் எனக்கு நீர் மட்டுமே, பொல்லாங்கு நீர் கட்டுமே. அடுத்தது காலம் முழுவதும் ஞாபகம் இருக்கட்டுமே இல்லையா? இந்த 4ல இத 4வது சொல்லும். இப்படி சங்கல்பம் இந்த 4 நிலைப்பாட்டில் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. காலையில முழிச்ச உடனே இப்ப நீங்க தனிமந்திரங்கள் சொல்றதெல்லாம் சொல்லனாலும் சொல்லலாம் விட்டுறலாம், தப்பு இல்லை. ஏன்னா இப்ப அதை தாண்டி போய் புரியுதுங்களா? தனிமந்திரம் என்பது ஏணியில் இருப்பது மாதிரி, சங்கல்பம் என்பது மாடியில் ஏறியது மாதிரி. அவ ஏன் தேவைப்படுமா? ஏன்னா இறையோடு வச்சுட்டீங்க, தொடர்பு உங்களுக்கு. இப்ப வேற யாருமே இல்லை. போதும் எனக்கு நீர் மட்டுமே, பொல்லாங்கு நீ கட்டுமே, வாழும் காலம் முழுவதற்கும் உன் ஞாபகம் இருக்கட்டும் இல்லையா? அந்த பாடல் இருக்கும்ல, உங்கள்கிட்ட பார்த்து எழுதிக்கங்க. 4ல இதுதான் சங்கல்பம். 4வது போதும் எனக்கு நீ மட்டுமே, பொல்லாங்கு நீங்கட்டுமே, வாழும் காலம் முழுமைக்கும் அந்த 4ல. இப்படி இந்த 4 விஷயங்களையும் முதல்ல நீங்க சொல்றதா இருக்கணும், அப்புறம் இறைவாக்கு. அந்த இறைவாக்குக்கு நீங்க பொருத்தமாக என்ன சொல்லணும்? இதுதான் மாயேன்னு காட்டுகிற பொழுது போதும் எனக்கு நீர் மட்டுமே, வேற எதுவுமே இல்லை, பொல்லாங்கு நீங்கிட்டோம், வாழும் காலம் முழுமைக்கும் உன் ஞாபகம் இருக்கட்டுமே. இது தினசரி இது எப்பவும் சொல்லலாம். இந்த சங்கல்பத்தை நீங்க உள்ள காயத்ரி மந்திரம் மாதிரி நல்ல ஞாபகத்துல வச்சிருக்காங்க. இதை ஒரு நாள் பூராவும் சொல்லிட்டு இருக்கலாம், எப்பவும் சொல்லலாம். இந்த சங்கல்பம் ஏத்த ஞான பயணத்துல இருந்து உங்களுக்கு கீழே தள்ளாகும். ஞான பயணத்துல மேற்கொண்டு நீங்க போறதுக்கு உங்களுக்கு ஒரு
சப்போர்ட்டை கொடுக்கும். ஏன்னா தாட்ஸ்ல என்ன இருக்குதோ அதுதான் செயல்படும். நீங்க தாட்ஸ்ல வேற விஷயங்கள் ஏத்தாம இதையே ஏத்திக்கிட்டு இருந்தா இது மேல ஏத்திக்கிட்டே இருக்கும். நீங்க வெளி உலக தாட்ஸ்களை ஏத்தினா அது உங்களை கீழே ஏறும். இப்ப இங்கதான் நீங்க இன்பேலன்ஸ் ஆயிருவீங்க. நான் இறைவோட தான் இருக்கேன், இறை சிந்தனையில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் அடிக்கிறாரு, வீட்டுல சிக்கல் வருது, ஊர்ல சிக்கல் வருது, அதுல சிக்கல், இதுல பிரச்சனை எல்லாம் நினைச்சிட்டீங்கன்னா பொட்டுன்னு கீழே விழுந்துருவீங்க. மைண்ட் என்ன ஆயிரும், பீஸ் செத்து போயிடும். அந்த மேல போனது அப்படியே கீழே இறங்கிடும். இப்ப அதுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாது. என்ன நடந்தாலும் நடந்தா 2 காதை பொத்திக்குங்க. கண்ணை திறந்து பார்த்தாலும் அகக்கண்ணுல பாக்குற மாதிரி வாங்க, பயிற்சி பண்ண அகக்கண் திறக்க ஆரம்பிக்கிறது வாய்ப்பு உண்டு. புரியுதா? இந்த சங்கல்பம் ரொம்ப முக்கியமான சங்கல்பம். இறை வாக்கோட நீங்களும் சேருறீங்க. இதுதான் கான்வர்சேஷன். என்ன வந்துருது, முதல்ல சொல்லப்பட்டது நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே நீங்க போற்றி என்ன பண்றீங்க, குருவாக நான் எனக்கு கிடைச்சிச்சு ஏங்குறீங்க. குருவாக கிடைச்ச உடனே குரு தேர்ந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன் இல்லையா? அடுத்தால நானே நீயா இருக்கும்போது அந்த மாயை தான் நீ பயந்துட்டு இருக்கிற சொல்லும் போது எல்லாம் போதும் எனக்கு நீர் மட்டுமே பொல்லாங்கு நீங்கட்டுமே வாழும் காலம் முழுமைக்கும் என்ன வரும், ஞாபகம் இருக்கட்டும். இந்த நாள்ல இது எப்பவும் அப்படியே இது ஒரு மிகப்பெரிய மகா மந்திரமாக நினைச்சேன். சங்கல்பம் ஒரு நோட்ல எழுதிக்கங்க, இல்ல ஒரு இதுல டைப் பண்ணி கூட நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த ஞான பயணத்துல பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு இது நீங்க மத்தவங்களும் சொல்லலாம், தப்பு இல்ல. ஆனா நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகும், கண்டிப்பா சொல்லியே ஆகும். சரிதானா? நாளைக்கு புரிஞ்சதா? நாளைக்கு ஈஸி தான், தெரிஞ்சதுதான், புதுசா சொல்லல, இருக்கிறது தான் உங்களுக்கு இல்லையா? அதுல அதுன்னு சொன்னதுல இதுன்னு வரும். அங்க இறைவன் ஞானொளி மெய்பிரான் ஞான சித்தர் என் குருவே, அதுல நீங்க சொல்லிட்டு தான் இருப்பீங்க. இவ்வளவு 4 நிலைகளையும் மனநம் வச்சு இந்த ஞான பயணத்துல நீங்க மேலும் மேலும் சிறப்பு. இது எப்பவும் சொல்லலாம். மற்றபடி நீங்க உபதேசம் படிக்கிறீங்க, பாடல் படிக்கிறீங்க, அதெல்லாம் இருக்கு. இது சங்கல்பம். பொதுவா என்ன பண்ணுவாங்க, ஒரு வேண்டுதல் வைப்போம் இல்லையா? இஸ்லாம்ல நோன்பு முடிக்கணும், நியத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. இது மத்ததுல என்ன பண்ணுவாங்க, இறைவன் ஒரு வேண்டுதல் வைத்துக் கொள்கிறேன் இல்லையா? என்ன வச்சுக்கணும், ஒரு வேண்டுதல் வச்சுப்பாங்க. கோயிலுக்கு நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி இதை உங்களுக்குள்ள நீங்க ஒரு வேண்டுதலாக எடுத்துக்கொள்வேன். காலையில் எழுந்த உடனே முகத்தை கழுவிட்டு நேர்த்த அதுக்கு பிறகு நீங்க இந்த 3 சித்தர் வழிபாடு அதெல்லாம் வேணும். பட் அதுக்கு முன்னால உங்களை எங்க கொண்டு வைக்கிறேன்னா ஃப்ரண்ட் சீட்ல உங்களை உட்கார வைக்கிறேன். இப்ப இதை சொல்லிட்டாலே நீங்க ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்துட்டீங்க. சோ உங்க ஜேர்னி நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஃப்ரீயா போம். இதை கரெக்டா சொல்லிக்கிட்டே வர 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 உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் வருவதற்கும் அந்த ஞான பயணத்தோட அதிசயங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு நிறைய. முழுமையான ஞானத்தை பெறுவதற்கு இதுதான் முதல் படி. ஏன்னா சங்கல்பம் தான் இதுதான். இது ஒரு மேசேஜ் செய்யணும்னு சொல்லியாச்சுன்னா என்ன வேணும், ஒரு டேக் வேணும் இல்லையா? எந்த தியரி பண்ணாலும் எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்ல ஒரு கான்செப்ட் எடுத்துக்கணும், இல்ல ஒரு நோக்கு வேணும், ஒரு இலக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அதுதான் ஞான பயணத்தில் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த 4 சரிதானா? இதை தொடர்ந்து மறக்கவே கூடாது. நல்ல நெஞ்சில குத்தி 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 மனசுல ஆக்கி வச்சுக்கோங்க. மனதுல நல்ல பதிய வச்சுட்டு தெரிஞ்சதுதான் காலையில முழிச்ச உடனே சொல்லுங்க. அதே போல இரவு படுக்க போகும்போதும் இதுதான் நீங்க சொல்லிட்டு படுக்கக்கூடிய கடைசி வாக்கா. தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி யாருக்குமே பேசக்கூடாது. அதுல காலையில் எழுந்த உடனே முதல்ல சொல்லக்கூடியதா பாத்தீங்கன்னா அன்றைய பொழுது இனிமேல்லாம் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஆகி முதல்ல நீங்க காலையில எழுந்த உடனே உங்களுடைய சிந்தனையும் சொல்லும். இதை நீங்க வாய் விட்டே சொல்லலாம். நீங்க பேசக்கூடிய முதல் வாக்கே நல்லா இருக்கும், பொல்லா இருக்கும், அந்த பாடலா தான் இருக்கணும். அதே போல கடைசி நீங்க படுக்கும்போது அந்த 4வது பாடல், 4 சொல்லி கடைசி பாடல் அதோட தான் நீங்க படுக்கணும்.
அப்படி இது வச்சுங்க. இது இடையில எப்பவும் இதை சொல்லிக்கலாம். மனதுல மனப்பாடமாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு சங்கல்பம். நான் ஞான பயிற்சி செய்கிறேன், ஞான பயணத்தில் வெல்ல போகிறேன், முடிவு பெற போகிறதுங்கிறதுக்கு பண்ணினீங்கன்னா ஆற்றல். இது உடம்பை சுத்தப்படுத்தும், மனதை சுத்தப்படுத்தும், அறிவு தெளிவை கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா இப்ப நீங்க படிக்க போறீங்க, என்ன படிக்க போறேன்? நான் மேத்ஸ் படிக்க போறேன் இல்லையா? இல்ல நான் சயின்ஸ் என்னது, நான் பயாலஜி குரூப். அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா? என்ன பண்ண போறோம்? லா படிக்க போறோம். லால என்ன இது? கிரைம் படிக்க போறியா? என்ன பண்ணுவோம்? அதுல என்ன பண்ண போறோமோ இந்த மாதிரி ஞானத்துல போகும்போது நீ என்ன பண்ண போற? ஆண்டவன் இறைவன் எப்படி போவ? அது நம்ம வெட்டத்தனமால சொல்லவில்லை. அங்க ஒரு கன்செப்ஷன் இருக்கணும். கன்செப்ஷன் இதான். புரியுதா? குருவை அடைந்து விட்டேன், குரு என்னுடன் தான் இருக்கிறது, நானும் குருவுமாக இருக்கிறேன். இப்போ அவரை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை. இந்த நாளும் என்னிடம் இருந்து வழங்கப்பட்ட வாக்கு. பொருள் அதுதான். புரியுதுங்களா? இதை நல்ல மனனம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் ஞானம் பயணத்தில் உள்ள பலனை நீங்க பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி, ஞானம் என்பது சாதாரணம் அல்ல, பார்ப்பதற்கு ஒன்றுமில்லாதது மாதிரி இருக்கலாம். வானம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம அப்படியே வெள்ளை நிறமா இருந்த மாதிரி இருக்கும். திடீர்னு அது என்ன பண்ணும்? ஒரு இருட்டலை கொடுக்கும், மழையை கொட்டும் கொடுக்கும், இடியை இடிக்கும், நிழல் மின்னும், நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் பண்ணும், இடியை கூட கீழே கொடுக்கும். அவ்வளவு ஆற்றல் அங்க எங்க இருக்கு? முடங்கி இருக்கிறது. வான லோகத்தில்தான் தேவகணங்கள் எல்லாம் இருக்கிறது, நம்ம கண்ணுக்கு தெரியாமலே இருக்கிறது. உயிர்கள் எல்லாம் வானில் இருந்துதான் மண்ணுக்கு வருவது. அவ்வளவு ஆற்றல் ஞானம். எனவே ஞானம் ஒன்றுதான் உங்கள் வாழ்வின் அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு என்று சொல்லி இந்த உபதேசத்தை கூட நிறைவு செய்கிறேன். வாழ்வோம்.